மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் திண்ணை நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் சிலம்பு செல்வி. இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் திமுகவை சார்ந்த வெற்றி செல்வன். தொடர்ந்து தாவேக அரசு ரீல்ஸ் ஆட்சினே சொல்றாங்களே, இதுக்கு என்ன காரணம்? இந்த விஷயத்தை பத்தி இப்ப நம்ம பேச வேணாம். ஸோ நோ கமெண்ட்ஸ். சோஷியல் மீடியாவில் வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடினாரு. சரி, இப்போ பாடலாம். பாட்டிலுக்கு 20 ரூபா, பாட்டிலுக்கு 30 ரூபான்னு ஒரு இடத்துல ஒரு பாட்டு பாட முடியும். இந்த மாதிரி திமுக தீய சக்தி, ஊர சக்தி, தூர சக்தி, பாரசக்தின்னு தான் சொல்லிட்டு இருப்பார் தவிர உங்களோட சக்தி என்ன நிரூபிங்கன்னு தான் நான் கேட்குறேன். அங்க போயிட்டு தீப்பந்தம் எதிர்த்து தீண்டாம கொளுத்து, இதுதான் என் கருத்து, அடியும் உதயம் கலந்து வச்சா போக்கிரி பொங்கல்னு பாடினாலும் வேலைக்கு ஆகாது. பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். வணக்கம். வணக்கம். திருச்சி கிழக்கு மக்களுக்கு நன்றி சொல்ற விழால முதலமைச்சர் விஜய் பேசியிருந்தாரு. குறிப்பா திமுகவை ரொம்ப ஆக்ரோஷமா விமர்சனம் பண்ணி பேசியிருந்தாரு. இதை பத்தி உங்க கருத்து என்ன? முதல்ல அவர் முதலமைச்சர் ஆனான்றதே மறந்து பேசின மாதிரி தான் தோணுது. ஒரு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கட்சி அரசியல் பண்றதா இருக்கட்டும், தேர்தலுக்கு அப்புறம் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கான ஒரு ஸ்டைலே, பேசுற ஸ்டைலா இருக்கட்டும் சரி, நடந்துக்கிறதா இருக்கும் சரி, எல்லாமே மாறும். ஆனா விஜய் அவர்கள் இன்னும் தேர்தல் டேட்டு வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணாத மாதிரியே பேசிட்டு இருக்காரு. எப்படி வந்து முன்னாடி அந்த கூட்டத்தை கூட்டி இந்த திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு இந்த சக்தி அது பேசுவாரோ, அதே விஷயத்தை திருப்பி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆளுமை திறன் இல்லாத ஒரு தலைவராக தான் இந்த மாதிரி விஷயம் பண்ணுவாங்க. எப்பவுமே ஒரு பழைய தூக்கி இன்னொருத்தவங்க மேலே போடுறது. முதல்ல அக்கௌண்டபிலிட்டின்னு ஒன்று இருக்குது, கிரெடிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. அதை ஏற்றுக்கிட்டு தான் அரசியலுக்கு வரணும். இன்னும் 1 மாதம் ஆச்சு அந்த ஆட்சி. விஜய் அவர்கள் வெற்றி பெற்று 1 மாதம் ஆச்சு. ஆட்சி அமைந்து ஒரு 20 நாள் கிட்ட ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இத்தனை நாள் வரைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனையோ சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடக்குது. சட்ட ஒழுங்கு வாட்செல்லாம் காமிச்சு சொன்னார். முதலமைச்சர் பதவி இருக்கிறப்ப வாட்சை காமிச்சு இந்த நிமிஷத்துலேருந்து என் கண்ட்ரோல்னாரு. ஆனால் அன்னிலிருந்து கோவையில் இருக்கக்கூடிய அந்த சிறுமிக்கு நடந்த துயர சமமாக இருக்கட்டும், நம்முடைய விழுப்புரத்தில் நடந்த துயர சமமாக இருக்கட்டும், அதை தாண்டி குளத்தூர் மக்களில் அவங்களுக்கு கரண்ட் கட் ஆகுது வரக்கூடும், சென்னையில் இருக்க அனைத்து பகுதியிலையும் தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த கரண்ட் கட்டு விஷயமாகட்டும், இந்த மாதிரி எத்தனையோ விஷயம் நடந்து மக்களே வந்து அது குரல் கொடுக்க தொடங்கியும் இன்னும் ஏன் அதுக்கான ஒரு விளக்கத்தை அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் கொடுக்க மாட்டுறாங்க? ஸோ அந்த அக்கௌண்டபிலிட்டி, அந்த கிரெடிபிலிட்டி எடுத்துக்காம இன்னும் வந்து ஒரு கட்சி அரசியலை ஏன் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயமா தான் நான் அதை பார்க்குறேன். இன்னொரு பக்கம் தாவேக்கால இருக்கக்கூடிய அமைச்சர், மீன்வளத்துறை அமைச்சர், அவரோட தொகுதி மக்களுக்கு நன்றி சொல்றதுக்கு பதிலா திமுகவை சார்ந்த தொகுதிக்கு போய் நன்றி சொல்லிட்டு இருந்தாரு ஸ்ரீநாத் அவர்கள். இது எப்படி பாக்குறீங்க நீங்க? இதே கேள்வி அவர்கிட்ட போய் கேட்டா இந்த விஷயத்தை பத்தி இப்ப நம்ம பேச வேணாம், ஸோ நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு தான் அவர் சொல்லுவாரு. அவர் அரசியலுக்கு எத்தனை நாளா இருக்காருங்க அவரு? அங்க இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் பாத்தீங்கன்னா அவர் அதிமுக இருந்தார், திமுகவுக்கு வந்தாரு. ஒரு நீண்ட நெடும் அரசியல் பயணம் அவருக்கு இருக்குது. தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய கீதா ஜீவன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நீண்ட அரசியல் பயணம் இருக்குது. அந்த தொகுதி மக்களோட இருந்தவங்க, தொகுதியிலே பிறந்து வளர்ந்தவங்க, அந்த ஊரை பற்றி அவங்களுக்கு தெரியும். ஸ்ரீநாத் அவர்கள் வேட்பாளர் அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் தூத்துக்குடிக்கே போனார். அப்படி இருக்கக்கூடியவருக்கு அது இயல்பு தான். அவங்கள்ட்ட வந்து நம்ம இந்த மக்களோட ஒன்றி வாழ்கிற தன்மை, இந்த அவங்க மக்கள் மொழியில் பேசுகிற தன்மை, அந்த விஷயத்தெல்லாம் அவங்கள்ட்ட எதிர்பார்க்கறது, அந்த ஓட்டு போட்ட மக்கள் தான் அதை எதிர்பார்க்கறது தப்புன்றேன் நான். ஆனா அவர் என்ன சொல்றாரு, நான் இந்த ஊர்ல பிறந்தவன், நானும் தூத்துக்குடிக்காரந்தாண்டா அப்படிலாம் பேசியிருந்தாரு பரப்புரையின் போது. சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு அரசியல்வாதின்னு எடுத்துக்கிட்டா, ஒரு எம்எல்ஏ நிக்க போறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பின்னாடி ஒரு 10 வருஷம் உழைப்பாச்சு இருக்கும் குறைஞ்சபட்சம். அவங்க அந்த ஊர்ல இருக்காங்கன்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நல்லது கெட்டதுக்கு போவாங்க. வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இப்போ பத்திரிக்கை வச்சா போய் மொய் வைப்பாங்க. அவங்களுடைய சொந்தக்காரங்களை தாண்டி தொகுதியில் வாழக்கூடிய அனைத்து மக்கள்கிட்டையும் ஒரு நட்புணர்வோட ஒரு சொந்தக்காரங்களாம் பழகுவாங்க. அவங்களோட ஒருத்தவங்க நிற்பாங்க, போராட்டத்தில் இருப்பாங்க. அவங்க என்ன கட்சியாக வேணா இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், திமுக எந்த கட்சியாக இருந்தாலும் அந்தந்த கட்சிக்கான கொள்கைகளை எடுத்து விளக்க கூட்டங்கள் போடுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வருவாங்க. அவங்க முகம் வந்து அந்த மக்களுக்கு தெரிய வரும். அதனால வந்து வாக்களிப்பாங்க. ஆனால் இப்போ இந்த முறை வந்து நடந்தக்கூடிய தேர்தலில் ஒரு மிகப்பெரிய அலை அடிச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த அலையின் மூலயமா அந்த அலையில் சிக்கின ஒரு தொகுதியாக தான் நான் வந்து நம்மளுடைய தூத்துக்குடி தொகுதியை பார்க்குறேன். யாருமே அந்த என்ன கேண்டிடேட் எதுவுமே பார்க்காம அந்த விசில் சின்னத்துக்கும் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்காகவும் அந்த ஓட்டை போட்டாங்க. இப்போ அந்த மக்களுக்கு
அவர் ஜெயிச்சாருன்னு அவரே நம்பியிருக்க மாட்டார். இன்னொரு பக்கம் திமுகவை சேர்ந்த செந்தில் பாலாஜி பாட்டிலுக்கு 10 ரூபாய் விக்கிறத பத்தி எங்க ஆட்சியில குறை சொன்னீங்க, ஆனா உங்க ஆட்சியிலையும் பாட்டிலுக்கு 20 ரூபா 50 ரூபான்னு விக்கிறாங்க, அத பத்தி கேட்டா சீக்கிரம் நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்றீங்க, இதத்தான் வந்து திமுகவும் சொன்னாங்க, அப்போ திமுக மேல பழிய போட்டு ஆட்சியை பிடிச்சிருக்கீங்களான்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருந்தாரு. இத பத்தி உங்க கருத்து என்ன? அந்த அமைச்சர் இன்னொரு விஷயம் சொன்னார் பிரஸ் மீட்ல. அதாவது இப்போ தாவேக்காவுடைய அந்த துறை சார்ந்த அமைச்சர் வந்து பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்காரு, சினிமா மாதிரி ஒரே நாள் எல்லாத்தையும் மாத்திர முடியாதுன்றாரு. அவரே ஒத்துக்கிட்டாரு. இதுக்கு மேலே என்ன சொல்றது, சினிமா மாதிரி எல்லாத்தையும் ஒரே நாளில் மாத்திப்பார் நினைச்சுதான் விஜய் அவர்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஆனா அந்த அமைச்சர் என்ன சொல்றாரு, சினிமா மாதிரி ஒரே நாள் எல்லாம் மாத்திர முடியாதுன்னு. அப்போ வந்து இவங்க ஒரு நரேஷன் கிரியேட் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது, அதை வாங்கி ஊழல் பண்றாங்க, அது அமைச்சருக்கு போய் சேருதுன்னு. அதெல்லாம் கிடையாதுன்றதை தாண்டி அந்த இப்போ அதை நிறுத்த சொன்னோடனே, அங்கே வேலையெடுப்பு சொன்னோடனே அங்கே இருக்கக்கூடிய பார்ல இருக்கக்கூடிய ஊழியர்கள் சொல்றாங்க, அது ஒரு டிப்ஸ் காசு மாதிரி நாங்கள் வாங்கிக்கிறோம், நாங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கோ இல்லை மற்ற மாதிரி இதை பராமரிப்பு பணிக்காக அந்த இதை நாங்கள் பயன்படுத்துகிறோம், சின்ன சின்ன சம்பளம் போடுறதுக்கோன்றாங்க. அது வந்து ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு ஜிஓல நிறுத்துற விஷயம் கிடையாது. இப்போ அது எல்லாமே ஒரே இடத்துக்கு போகுது. இப்போ ஒரு ப்ராடக்ட் விற்கிறோம், அது ஒரு எம்ஆர்பி இருக்குது, அதில் ஒரு 10% ரேட்டு குறைனா மேலேருந்து குறைப்போம், எல்லா இடத்துலையும் குறைஞ்சிரும். இது அந்த மாதிரி விஷயம் கிடையாதுல்ல. அந்த தனிப்பட்ட பார் உரிமையாளர்கள் பண்ற விஷயம் அதை நிறுத்த முடியாது. அதை தான் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருந்தப்ப இங்க சோசியல் மீடியால வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடினாரு. சரி இப்போ பாடலாம், பாட்டிலுக்கு 20 ரூபா, பாட்டிலுக்கு 30 ரூபான்னு ஒரு இடத்துல ஒரு பாட்டு பாட முடியும். இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு நிலைமை உருவாக்கி இருக்காரு. இப்போ அரசு இயந்திரம்ன்றது அது ஏங்கிட்டு இருக்குன்னா அதுக்கான அதிகாரிகள் இருப்பாங்க, அவங்களை கண்காணிக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் இருப்பாங்க. இப்போ இந்த மக்கள் பிரதிநிதிகள் போயிட்டு ஒரு மைக்கை மட்டும் மாட்டிக்கிட்டு ஒரு கேமரா எடுத்து எல்லா இடத்துலையும் போய் ரீல்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் வந்து அரசியல் ஆய்வு பண்றது மட்டும்தான் அரசியல்னு நினைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மண்ணில் இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு இவ்வளவுதான் தெரியும். அதனால இதை எதிர்த்து மக்களா உணர்ந்து அதை கேள்வி கேட்கிற வரைக்கும் நம்ம போய் மக்களோட மென்டாலிட்டியை மாற்ற முடியாது. அவரை குறை சொல்லி எந்த ஒரு விஷயம் வரப்போறது இல்லை. இப்ப சட்டசபையில உதயநிதி அவர்களா இருக்கட்டும், இப்ப திமுகவை சேர்ந்த செந்தில் பாலாஜியா இருக்கட்டும், ரீல்ஸ் ஆட்சியை தான் வந்து தாவேக்கா தொடர்ந்து நடத்திட்டு வராங்க அப்படின்னு தொடர்ந்து தாவேக்கா அரசு ரீல்ஸ் ஆட்சின்னே சொல்றாங்களே, இதுக்கு என்ன காரணம்? அதாவது ரீல்ஸ் ஆட்சின்றது ரியாலிட்டி புரியாதவங்களை நம்ம ரீல்ஸ்ன்னு சொல்றோம். ஒன்றும் வீடியோ எடுத்து செல்ஃபோனில் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அதை எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுறதுனால ரீல்ஸ் ஆச்சுன்னு சொல்லலாம். அப்படி பார்த்தா திமுகவிலும் அண்ணா திமுகவிலும் எல்லாருமே அதை பண்ணுற விஷயம் தான். அவங்க எங்கெங்கே போகிறாங்க வரதுன்றது சோஷியல் மீடியாவில் பதிவிடுறது. இந்த ரீல்ஸ் ரியாலிட்டி ஆச்சுன்னு ஏன் சொல்கிறேன்னா, ஒரு நம்மளுடைய இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரீல்ஸ் போட்டு கூப்பிடுறாங்க. அதுவும் இந்த ரீல்ஸில் ஒரு 15-20 கட்டு. அவங்க வந்து ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் மாதிரி அவங்கள மாற்றி அதுக்கேற்ற மாதிரி ஒரு காஸ்டியூமில் அவங்க வந்து இன்வெஸ்டர்ஸ் அழைக்கிறாங்க. நான் சிம்பிளாக கேட்குறேன், ஒரு 1000 கோடி 2000 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ண போறேன், ஃபோனில் உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பாரா? ஆனா அதுக்கு பக்கத்து மாநிலம் ஆந்திரால இருக்கக்கூடிய அமைச்சர் பாராட்டெல்லாம் தெரிவிச்சிருக்காரு, கீர்த்தனாவோட இந்த செய்கைக்கு வாழ்த்துக்கள் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு சந்தோஷங்க, நம்ம காம்படேட்டருங்க. அவங்க ஏற்கனவே நம்மளோட ஏரோநாட்டிக்கல் ப்ராஜெக்ட் அங்கே போயிடுச்சு, கூடிய சீக்கிரம் ராயல் என்ஃபீல்டு போகுது. நம்மளோட காம்படேட்டரா இருக்கிறவன் நீ இந்த மாதிரி ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருமா, இங்க வந்து அவன் இன்வெஸ்ட் பண்ண மாட்டா, எல்லாரும் என்கிட்ட வந்துடும், அதனால இதே மாதிரி நல்லா ரீல்ஸ் போட்டு பாராட்ட தான் செய்வாங்க அவங்க. அப்போ நம்மளுடைய டிஆர்பி ராஜா அவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா, முன்னாள் நம்மளுடைய தொழில்துறை அமைச்சர் அவர்கள் கன்வர்ஷன் கான்க்ளேவ்னு நடத்தி காமிச்சாரு தேர்தலுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. கன்வர்ஷன் கான்க்ளேவ் என்னன்னா, நமக்கு வாய் வார்த்தையே சொல்லிக்கிட்டு இருந்தோம், நமக்கு இத்தனை லட்சம் கோடி வந்து நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு, இத்தனை லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்குன்னு. அது வந்து எப்படி வேலை வாய்ப்பா மாறிச்சு, கன்வர்ஷன். அந்த கன்வர்ஷன் நமக்கு வந்திருக்கக்கூடிய முதலீடு இத்தனை வேலை வாய்ப்பா மாறி இருக்குது, இத்தனை பேருக்கு அதில் வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு, தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தில் நேரடியாக இது எவ்வளவு வளர்ச்சியை கொண்டு வந்திருக்குன்றத ஒரு கான்க்ளேவ் நடத்தி வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய வல்லுநர்களை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி, இவரும் அதில் ஒரு பார்ட்டிசிபென்ட் மாதிரி இல்லாமல் ரொம்ப ப்ரொஃபஷனலாக ஒரு பக்கா கார்பரேட் கை மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருந்தாரு. அதை அப்படியே கட் பண்ணா அக்கா அவர்களுடைய மாண்புமிகு விருது மகள் கீர்த்தனா அக்காவோட வீடியோ. அவங்ககிட்ட கேட்ட அவங்க ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி பண்ணணும்னா இவங்க பண்ற ரீலை பார்த்து எலான் மஸ்க் அவர்களுக்கு ஃபோன் அடிச்சு நான் உங்களுக்கு ஜிபே நம்பர்ல இன்வெஸ்ட்மெண்ட் அனுப்பிச்சு விடுறேன் பண்ணுவான்னு கேட்பாங்க. சிம்பிளா சொல்றேன், அந்தந்த ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு மாதிரி ரீச் அவுட் பண்ணணும். நீங்க வந்து சின்ன பசங்களை சொல்லி வீட்டில் அடம் பிடிச்சி கிட்கேட் வாங்கிட்டாங்க, நமக்கு கிண்டர் ஜாய் வாங்கிட்டாங்க அடம் பிடிக்க சொன்னீங்க, அதே மாதிரி அடம் பிடிச்சாங்க, வந்து ஓட்டு போட்டாங்க. அப்போ அவங்கள ரீச் பண்ண உங்களுக்கு ரீல்ஸ் உதவி இருந்துச்சு. இதில் 2000 கோடி 3000 கோடி தூக்கிட்டு வந்து போட போகிறவங்களாம் அந்த மாதிரி சின்ன குழந்தைங்க கிடையாது. அவங்கள ஏமாற்றி கிண்டர் ஜாய் வாங்கிட்டாங்க கிட்கேட் வாங்கிட்டாங்கன்னு சொன்னீங்கனாலும் அவங்க வந்து ஓட்டு போட, அவங்க வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறது இல்லை. அப்போ அவங்கவுங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ப்ரொசீஜர் இருக்குது, அந்த மாதிரி தான் உங்களை அப்ரோச் பண்ணணும். அது மாதிரி தமிழ்நாடுன்றது ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குதுங்க. தமிழ்நாடுன்றது பொறுத்தவரை அது தமிழ்நாடு வந்து பஞ்சத்தை பார்த்தது, பஞ்சத்தில் பார்த்து அவங்களுக்கு வந்து உணவு கல்வி இல்லாத நிலைமையில் பார்த்தது, எல்லாத்தையும் இந்த திராவிட கட்சிகள் போராடி அந்த விஷயத்தை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை நம்மளுடைய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இரட்டை இலக்க பொருளாதாரத்தை வளர்ச்சியை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காருன்னா,
அதை மெயின்டைன் ஆச்சு பண்ணணும், திருப்பி கீழே எடுத்துட்டு போயிடக்கூடாது. அதான் கேட்குறேன். மின்துறை அமைச்சர் சிடிஆர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தலைமைச் செயலகத்துக்குள்ள இருந்த 18 ஹார்ட் டிஸ்க் வந்து திருட்டு போயிருச்சு, இதுக்கு காரணம் திமுக தான் இன்டைரக்டா சொல்ல வராரு. இப்படி எல்லாத்துக்குமே காரணம் திமுகன்னு சொல்றாங்களே, அது உண்மைதானா? அது அது அவங்க முதலமைச்சர் அப்படி இருக்கிறப்ப மற்றவங்களை சொல்லி எதுவும் பிரச்சனை இல்லை. ஒரு கூட்டம் நடக்குது திருச்சியில், அங்கே வந்துட்டு நீங்கள் இனிமேல் தீய சக்தி கிடையாது, தூர சக்தி, ஓர சக்தி, பார சக்தி, கோர சக்தி, தீந்து போன சக்தி, ஊர்ந்து போன சக்தி. என்னங்க இது? திமுக ஆட்சியில் கிடையாது, மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரும் கிடையாது, அவர் ஏன் எம்எல்ஏ எதிர்கட்சி தலைவரும் கிடையாது, எம்எல்ஏவும் கிடையாது. ஸ்டாலின் சார் ஏன் சார் தடுக்கிறீன்னு கேட்டால் சிம்பிள், அவங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி ஏற்றுக்க முடியல, மக்கள் நலனை கருத்துல வச்சுக்கிறோம். திமுக விஜய மதிக்காத மாதிரி உதயநிதிய விஜய் மதிக்காம திருச்சியில பேசியிருக்காரோ, ஸ்டாலினை மட்டும் டார்கெட் பண்ணி? நான் ஏங்க டார்கெட் பண்ணணும்னு நான் கேட்கறேன், நீங்க அவரை மட்டும் டார்கெட் பண்ணி பேசியிருக்காருன்னு கேட்குறீங்க. ஏன் முதல்ல டார்கெட் பண்ணணும்? நீங்க முதலமைச்சர், உங்க கையில் அதிகாரம் இருக்குது, உங்க கையில ஒரு பெரிய கூட்டணி, இப்போ ஒரு பெரிய கூட்டணி வேற சேர்த்துக்கிட்டீங்க. ஒரு இந்தியாவோட மாபெரும் தலைவர் ராகுல் காந்தி இருக்காரு உங்ககிட்ட. என்ன அவர் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் லீடர் இல்ல, எல்லா எலெக்ஷனும் ஜெயிச்சிட்டாருல ராகுல் காந்தி, அந்த மாதிரி ஒரு பெரிய ஆள் உங்ககிட்ட இருக்கிறாரு. நீங்க என்ன வேணா பண்ணலாம்ல. நீங்க போய் மோடி அவர்களை சந்திச்சுட்டு வரீங்க, வரலாற்றுல இல்லாதவருக்கு மிக கம்மியான நேரம் தான் அவர்கிட்ட பேசிருக்கீங்க. ஒரு முதலமைச்சர் பொறுத்தவரை பிரதமர் சந்திக்கிறாருன்னா எவ்வளவு ஒரு குரூஷியல், அந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளவு ஒரு குரூஷியலான ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்துல டிஸ்கஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு மாநில உரிமைகளை கேட்கணும், எந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு நிதி பகிர்வு கேட்கணும், அதெல்லாம் நான் ஒரு இருக்கிறதுலே கம்மியான ஷார்டஸ்ட் டைம், ஒரு 5-6 நிமிஷம் தான் நீங்க அவரை மீட் பண்ணிட்டு வரீங்கன்னா அப்ப என்ன பேசியிருப்பீங்க? என்ன இருக்கும்? 4 அம்சம் கோரிக்கை வைக்கிறீங்க, அதுல கொடுத்துருக்கக்கூடியல தமிழ் தாய் வாழ்த்துன்றீங்க. தமிழ் தாய் வாழ்த்து வெறும் ஜீவோ தான். ஒரு தமிழ்நாடு அரசு அதை பைலா பண்ணி எல்லாரும் தமிழ் தாய் வாழ்த்து பாட வைக்கலாம், அதை பண்ண மாட்டீங்க. ரெக்வஸ்ட் பண்ணுன்றீங்க லோக் பவன்ல போயிட்டு. அப்போ எந்த ஒரு விஷயத்துல நம்மளோட பிரச்சனை, உங்களோட பிரச்சனைக்கு நீங்க குரல் கொடுக்க மாட்டீங்க. தேர்தலுக்கு முன்னாடி அப்படிதான் விஜய் அவர்கள் அவரோட பிரச்சனைக்கு அவரை தவிர ஜனநாயகன் ரிலீஸுக்கு விஜய் அவர்கள் குரல் கொடுக்க மாட்டாரு, ராகுல் காந்தி அவர்கள் விட்டு போடுவாரு. அதெல்லாம் தாண்டி அப்ப இருந்தக்கூடிய முதலமைச்சர் அவர்களே திரைத்துறையை வந்து சிபிஎஃப்சியும் வந்து பாஜக வந்து தங்களுடைய ஒரு அணி மாதிரி நடத்துது அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டு போட்டு விஜய் அவர்களுக்கு மறைமுகமாக ஆதரவு தெரிவிச்சிருந்தாரு. அவர் பிரச்சனைக்கு அவர் வாய் திறக்க மாட்டாரு. அவருக்கு எந்தாச்சும் பிரச்சனை வந்தா தூக்கி அந்த பழைய தூக்கி திமுக மேல போடணும்னு பாக்குறாரு. சரி, முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமாச்சு மக்களுக்கு அவர் கொண்டு வந்த அவர் என்ன மேனிஃபெஸ்டோ கொடுத்து ஜெயிச்சார்ல, அந்த மேனிஃபெஸ்டோ நிறைவேற்றுவார்னு பார்த்தா அப்பயும் அதெல்லாம் பண்ண மாட்டார். அப்பயும் ஸ்டாலின் சார் திமுக தீய சக்தி, ஊர சக்தி, தூர சக்தி, பார சக்தின்னு தான் சொல்லிட்டு இருப்பார். தவிர உங்களோட சக்தி என்ன நிரூபிங்கன்னு தான் நான் கேட்கறேன். உங்களுக்கு என்ன சக்தி இருக்குது? உங்க பொட்டன்ஷியல் எங்க இருக்குது? 20 நாள்ல நீங்க என்ன பண்ணீங்க? திமுக ஆட்சிக்கு வந்தப்போ கொரோனா காலகட்டம் பொருளாதார வீழ்ச்சி இருந்துச்சு. அந்த நேரத்துல கொரோனா காலகட்டத்தில் வீட்டை விட்டு யாரும் வெளில வர முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் வந்தோடனே முதல் கையெழுத்து போட்டாரு மகளிருக்கு பேருந்து இலவசம்னு. நீங்க மகளிருக்கு எல்லா பேருந்து இலவசம் தானே சொல்றீங்க. ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட் தானே, ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டிய ஸ்கீம் தானே, அதையே அவங்களால போட முடியல. 200 யூனிட் கரண்ட் ஃப்ரீ, நீங்க கரண்ட் கட்டு தான் அன்னையில இருந்து. இவர் வந்து மேனிஃபெஸ்டோ சொன்ன பேருந்தே அப்படிதான். அன்னபூர்ணி 4 சிலிண்டர் திட்ட ஆரம்பிச்சாரு, எங்கேயோ இந்த 2 நாட்டுல போர் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அதனால அனலைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த ஸ்கீமை இம்பாக்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். எல்லாமே நிதித்துறையோட பட்ஜெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவரோட மேனிஃபெஸ்டோ விடுறாரு. இருக்கிறதுல கடைசி மேனிஃபெஸ்டோ டிவிக்கோட மேனிஃபெஸ்டோ தான் நினைக்கிறேன். கரெக்ட் மீ இஃப் ஐ ஆம். ஆமா ஆமா, அவங்க தான் கடைசியா கொடுத்தாங்க. அந்த நேரத்துல நிதிநிலை அறிக்கை வந்துருச்சு, தேர்தலுக்கு கொஞ்ச நாள் தான் வருது. அப்போ அவ்வளோ பெரிய மேனிஃபெஸ்டோ கொடுத்தாருல. மகளிர் உரிமை தொகை மாதம் 2500ன்னாருல, வேலையில்லா மாணவர்களுக்கு படிச்ச டிகிரி இருக்க மாணவர்களுக்கு மாதம் 4000 ரூபான்னு சொன்னார்ல. அதை தாண்டி வந்து தாய்மாமன் சீரு, அண்ணன் சீரு, பட்டு புடவை, நகை எல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னார்ல. முதல் கையெழுத்துல இதுல ஏதாச்சும் ஒன்று தான் சைன் போட்டிருக்கணும். சிங்கப்பெண்கள் அதிரடிப்படை முதல் கையெழுத்துன்னு போட்டாரு. இப்போ வரைக்கும் இனாகரேட் பண்ணாரா? சரி, இனாகரேஷன் டேட்டுக்கு இனாகரேட் பண்றதுக்கு எல்லாமே செட் பண்ணிட்டாங்க, நிகழ்ச்சி கேன்சல் ஆகுது. ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 20 லட்சம் 30 லட்சம் செலவாகும். அப்போ அன்னைக்கு சிங்கப்பெண்கள் அதிரடிப்படை இனாகரேஷன் பண்ணணும்னு நீங்க செட்டப் பண்ணி வச்சுட்டு போனீங்கல்ல. செட்டப் பண்ணதுக்கு அப்புறம் ஏன் அந்த நிகழ்ச்சி கேன்சல் பண்ணீங்க? அப்போ அதுல செலவா இருக்கக்கூடிய பணம் வந்து அரசு பணம் தானே, மக்கள் பணம் தானே, மக்களுடைய வரி பணம் தானே. மக்களுடைய வரி பணம் தானே வேஸ்டா போகுது. அப்போ மக்களுடைய வரி பணம் வேஸ்டா போனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு வீட்டுக்கு ரெக்கப்ரேஷன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு நீங்க போவீங்கன்னா, அப்போ மக்களுடைய பணம் ஒரு 20 லட்சமோ 30 லட்சமோ ஒரு 50 லட்சமோ அந்த நிகழ்ச்சிக்காக செலவு பண்ணிருக்கோன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்க போவீங்கன்னா, அப்போ எங்க மக்கள் மேல உங்களுக்கு அக்கறை இருக்குது? எப்படி சென்ட்ரல் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் நீங்க உங்களுக்கு சொல்லி நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க?
அதே சமயம் சேலம்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தொகுதியில 2000 ரூபாய் கொடுத்திருக்காங்கன்னு தாவேகாவை சேர்ந்த நிர்வாகியே ஒரு கூட்டத்துல உடைச்சிருக்காரு. ஆனா காசு கொடுக்காம ஆட்சியை பிடிச்ச கட்சி தாவேகா தான்னு விஜயே சொல்லியிருக்காரு. இது ரெண்டுத்துக்கு இடையில முரண்பாடு இருக்கு. இது எப்படி பாக்குறது? இல்லை, என்னை பொறுத்தவரை தாவேகா ஒரு ரீல்ஸ் மட்டும் பண்ணி விஜய் அவர்களுடைய அந்த பேச்சாளர் மட்டுமே ஜெயிச்சு நான் சொல்லலை. கிரவுண்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். கிரவுண்டில் வந்து விஜய் மக்கள் இயக்கம் காலத்திலேருந்தே அவங்களுக்கு ஒரு சின்ன குரூப் இருக்குது, அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம என்ன நினைச்சோம், ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம். இவங்களால இவ்வளோ ஓட் வந்து போலரைஸ் பண்ண முடியாது, இவங்களுக்கு இவ்வளோ ஓட் கன்சல்டேட் ஆகுது, நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம். பட் அவங்க கிரவுண்டில் ஒர்க் பண்ணுறப்ப அவங்களுக்கான சில கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும். ஓகேவா? அவங்கள இருக்கக்கூடியவங்க எக்கச்சக்க பேர் அதிமுகலேருந்து பிரிஞ்சு போனவங்க, பிஜேபியிலேருந்து வந்தவங்க, நம்மளுடைய மின்சாரத்துறை அமைச்சர் பிஜேபியிலேருந்து வந்தவர், நம்ம இப்போ இருக்கக்கூடிய நம்மளோட பொதுப்பணித்துறை அமைச்சர் விசிகாலேருந்து போனவர். ஸோ இந்த மாதிரி அவங்களும் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டிலேருந்து வந்தவங்க தான். இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து அவங்க வந்து தூய சக்தி, இந்த சக்தின்னு சொல்லிக்கிறாங்கல்ல, அதை கிளைம் பண்ணிக்கணும்னா அவங்க இதெல்லாம் பண்ணாமல் மாற்று அரசியலாக இருந்திருக்கணும். இந்த மாதிரி வெளிக்கட்சி வந்து உங்களை சேர்த்துருக்காம இருந்திருக்கணும். ஆனா ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்தது சரின்னு சொல்ல வரீங்களா? ஓட்டுக்கு 2000 கொடுத்தது சரின்னு சொல்லலை. அவங்க தூய சக்தின்னு அவங்க டேர்ம் பண்ணிக்கிறாங்கல்ல, டேர்ம் பண்ணிக்கணும்னா மாற்று அரசுன்னு சொல்லிக்கிறாங்கல்ல. மாற்று அரசு சொல்றாங்கன்னா அவங்க வெளியிலேருந்து வந்தவங்க சேர்த்துக்காம இருக்கணும். செங்கோட்டையன் அவர்கள் சேர்த்துக்காம இருக்கணுமே. செங்கோட்டையன் அவர்கள் மேல வந்து ஊழல் குற்றச்சாட்டே கிடையாதா? ஆதவர்ஜுன் மேல ஊழல் குற்றச்சாட்டே கிடையாதா? அவங்களை சேர்த்துக்காம இருந்து ஒரு அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை ஒரு ரசிகர் மட்டத்தில் இருந்து கூட வச்சு வந்தா பரவாயில்ல. இவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, விஜய் மக்கள் இருந்தால் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கிரவுண்ட் லெவலில் வேலை செஞ்சிருக்கேன். அதையும் தாண்டி வெளிக்கட்சியிலிருந்து கொண்டு வந்து சேர்த்தாங்கல்ல, அவங்க வந்து பண்ண விஷயங்களை இப்போ இவ்வளோ தூக்கி சுமக்க வேண்டியதாக இருக்கட்டும். ராஜ்யசபாவுக்கு காங்கிரஸுக்கு இடம் ஒதுக்கியிருக்காங்க தாவேகா. அவங்க வந்து அதை பயன்படுத்திக்காம காங்கிரஸ்க்கு விட்டு கொடுத்திருக்காங்கன்னு தாவேகாவை காங்கிரஸ் கட்சியினர் புகழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. தாவேகா விட்டு கொடுத்திருக்கா இல்ல என்ன நடந்திருக்கு? ஆள் இல்ல. ராஜ்யசபா போனா பேசணும்ல. ராஜ்யசபா போனா இன்டெலெக்சுவல்ஸ் இருப்பாங்க அங்க ஃபுல்லா, அவங்க மத்தியில உரையாடணும். அட்லீஸ்ட் அங்க போய் காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர்னு பாட்டாச்சு பாடணும். அங்க போயிட்டு தீப்பந்தம் எதிர்த்து தீண்டாம கொளுத்து இதுதான் என் கருத்து, அடியும் உதயம் கலந்து வச்சா போக்கிரி பொங்கல்னு பாடினாலும் வேலைக்கு ஆகாது. அங்க போன டேட்டா எதிர்பார்ப்பாங்க, ஃபேக்ட்ஸ் எதிர்பார்ப்பாங்க, ஹிஸ்ட்ரி எதிர்பார்ப்பாங்க. எதுக்கு வந்து ஒரு பாலிசியை பத்தி டிபேட் பண்றோமோ அந்த பாலிசி பத்தி பேசிக் நாலேஜ் எதிர்பார்ப்பாங்க. அதுக்கெல்லாம் அங்க ஆள் இருக்கணும்ல. அங்க இருக்கக்கூடிய டிவிகே சத்யகுமார் அவரை நீங்க ராஜ்யசபா அமுச்சுட்டீங்கன்னா என்ன பண்ணாரு? டீ சாப்பிட்றீங்களா? வாங்க டீ சாப்பிடுங்கண்ணா, அண்ணன் டீ சாப்பிடுங்க பாரு. ஸோ ஆள் இல்லை, அதெல்லாம் கொடுக்குறாங்க. காங்கிரஸுக்கு கட்சி இல்லை, கட்சியில் எம்எல்ஏ இல்லை, எம்எல்ஏ ஜெயிக்க வச்சுக்கிறது தொண்டர்கள் இல்லை, வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை. அதனால இங்கே தலைவர் இருக்கிறாங்க, இங்கே தொண்டர் இருக்கிறாங்க, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு காம்போவை பண்ணி ஒன்று ஆளை ரெடி பண்ணி அமுச்சு விட்றாங்க. அவ்வளோதான். தவிர காங்கிரஸ் வந்து பனை மரத்தில் ஒரு குத்து, தென்னை மரத்தில் ஒரு குத்து. எலெக்ஷனுக்கு முன்னாடி திமுக ஒரு எம்பி, எலெக்ஷனுக்கு அப்புறம் தாவேகால ஒரு எம்பி. அந்த சந்தன டைலாக் சொல்லுவாங்கள்ல, பலையாளியா நீ வியாபாரமே ஆகாத ஓட்டத்தை காலியை வச்சு நல்லா வியாபாரம் பார்த்துட்டுன்ற மாதிரி. ரொம்ப சிம்பிள். இவங்கள்ட்ட ஆள் இல்லை, அவங்க கிட்ட தொண்டர் இல்லை, அதனால எம்எல்ஏ இல்லை, அதனால இவங்க வந்து வாங்கி அங்கே அனுப்புகிறாங்க. தவிர தாவேகால நாளைக்கு ஒரு நல்ல ஒரு செட் ஆஃப் இன்டெலெக்சுவல் பீப்புள்ஸ் கொண்டு வராங்களோ, ஒரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் நிறைய பேர் வந்து தாவேகால சேர்ந்தாங்களோ, அவங்க கண்டிப்பாக இங்கே தான் ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஜென்சி மீட்டிங், திமுக சார்பாக நடத்தப்பட்ட ஜென்சி மீட்டிங் பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கா. ஏன்னா விஜய் கூட திருச்சி நன்றி தெரிவிப்பு விழாவில் பேசும்போது அதை பற்றி பேசுகிற மாதிரி வந்து கடந்து போனார். அவ்வளோ பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கா. முதல்ல வந்து திமுக சார்பாக ஜென்சி மீட்டிங் நடத்தலை. ஜென்சி மீட்டிங் நடத்தி நாங்களாம் திமுக சார்பாக இருக்கிறோன்றதை காமிச்சிருக்கிறோம். எங்களை மாதிரி ஒரு 6 தன்னார்வலர்கள் ஒன்று சேர்ந்தோம். சோஷியல் மீடியாவில் வீடியோஸ் ரெகுலராக போடக்கூடியவங்க. எங்களுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வாங்க நம்ம ஒரு மீட் பண்ணலாம். அவங்களாம் கேட்டுட்டு இருந்தாங்க, நம்மளாம் வந்து மீட் பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலான்றப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் தோல்வி விட்டதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய எங்கள் எல்லாருக்குள்ள ஒரு கில்ட் உண்டாயிடுச்சு. நம்ம இத்தனை நாள் வந்து உதயசூரியனுக்கு ஓட்டு போடுறது மட்டும்தான் நம்ம கடமை நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதை மட்டும் இல்லை, இந்த கட்சிக்காக உழைக்க வேண்டிய, இந்த கட்சிக்காக தொடர்ந்து ஆன்லைன்லையும் சரி நேர்லையும் சரி இயங்க வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்றத உணர்ந்து நம்ம இதுக்கப்புறம் ஏதாச்சும் பண்ணணுன்றதுக்காக பல்வேறு இளைஞர்கள் சோஷியல் மீடியாவில் புதுசாக வீடியோ போட ஆரம்பித்தாங்க. உடனே நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்க்குற முயற்சியில் நாங்கள் ஈடுபட ஆரம்பித்தோம். எல்லாருமே வாங்க நம்மகிட்ட மீட் பண்ணணும்னு சொல்லி. அப்படி அந்த நிகழ்ச்சி சிறிதளவில் வந்து அண்ணா நகர் டவர் பார்க்கில் பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் அதை ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணி போட்டதுக்கப்புறம் எங்களுக்கு வந்த ரெஸ்பான்ஸே 1 லட்சத்துக்கு மேலே வியூஸ் போச்சு. எங்களுக்கு ஒரு 1200 கிட்ட ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. அப்போவே 1200 ரெஸ்பான்ஸ் வந்து இத்தனை பேரை நம்ம டவர் பார்க்கில் கூட்டினோன்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு இல்லீகலான ஒரு கேதரிங்காக மாறும். ஸோ நம்ம மஹால் புக் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு சொன்னோம். நமக்கு தன்னார்வலர்கள் உதவி பண்ணாங்க. அவங்களுடைய பொருட்செலவில் ஒரு சின்ன மஹால் புக் பண்ணோம். அந்த மஹால் நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு முன்னாடி நாள் ரத்து பண்ணாங்க.
அடுத்த நாள் காலையில் இன்னொரு மகால் அது நைட்டுக்குள்ளே நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். அடுத்த நாள் காலையில் நாங்கள் செட்டப் பண்ணுறதுக்காக அந்த பேனர் கட்டுறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நாங்கள் பண்ணும்போதே தடுத்து நிறுத்திட்டாங்க. நீங்கள் பண்ண வேணாம், இங்கே அதுக்கு காரணம் பண்ண தாவேக்காதான்னு சொல்ல வரீங்களா? யாரா வேணா இருக்கலாங்க. ஐபிஎஸ் விஜயகுமாரா கூட இருக்கலாம்னு சொல்லுவார்ல அந்த மாதிரி திரைப்படத்தில், யாரா வேணா இருக்கலாம் சார். அந்த மாதிரி தான் எங்களுக்கு நேரடியாக வந்து இந்த தெளிவுபடுத்திக்கிறேன். எங்கள் நேரடியாக வந்து இப்போ இருக்கக்கூடிய அரசு இருக்கவங்களோ யாரோ வந்து நீங்கள் நடத்தாதீங்க அப்படின்லாம் சொல்லலை. ஆனால் வந்து அந்த மண்டபத்துக்கு ப்ரெஷர் வந்துச்சுன்னு மட்டும் மண்டபம் சொன்னாங்க. அவங்க சொன்னதுனால அவங்க வந்து நாங்கள் எங்கள் நடத்த விட மாட்டோம், எங்களுக்கு இது வேணாம் அப்படின்னு இந்த மண்டபம் சொன்னாங்க. எங்ககிட்ட நேரடியாக வந்து இந்த அரசியல் சார்பாக வந்து இது நடத்தாதீங்கலாம் சொல்லலை. மறைமுகமான ப்ரெஷர்ஸ் தான் வந்திருக்குது மண்டபத்துக்கு. ஆனால் எங்களுக்கு மண்டபம் கிடைக்கல, அதான் உண்மை. எங்களுக்கு அன்னைக்கு அந்த நேரத்தில் வந்து அவ்வளோ மண்டபம் ஃப்ரீயாக இருந்து எங்களுக்கு ஒரு மண்டபம் ஏன் கிடைக்கல? அப்போ எங்ககிட்ட நேராக வந்து யாரும் நீங்கள் நடத்தாதீங்க, பர்மிஷன் கிடையாது அப்படின்னு சொல்லலை. எங்களுக்கு போலீஸ் ப்ரொசீஜர் இருக்கும், பர்மிஷன் வாங்குறது, பர்மிஷன் டிலே ஆச்சு, அதெல்லாம் ஓகே. அதுக்கு வந்து எங்களுக்கு சட்டத்துறை உதவி செஞ்சது. சட்டத்துறை மூலமாக நாங்கள் போலீஸ் ப்ரொசீஜர் ஓகே ஆகிற மாதிரி போனோம். அப்புறம் மண்டபம் கேன்சல் பண்ணாங்க. அப்படி நாங்கள் அந்த மாதிரி சூழ்நிலையில் நிகழ்ச்சியை நம்பி ஒரு 1000-2000 பேர்கிட்ட வரேன்னு சொல்கிறாங்களே, சரி என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப நாங்கள் கடைசியாக எடுத்த முடிவு தான் வந்து திராவிட முன்னேற்ற கழக தலைமையகத்துக்கு போனோம். இந்த மாதிரி கேட்டோம். சட்டத்துறையுடைய செயலாளர் என்ஆர் இளங்கோ சார் அவர்கள் வந்து எங்களுக்கு உதவி பண்ணார். அண்ணா அறிவடத்துலேயே நடத்துங்க, காலையில் இங்கே ஒரு மீட்டிங் நடந்துச்சு, ஈவினிங் நல்லா ஃப்ரீயாக இருக்கும், நீங்கள் நடத்துங்கன்னு சொன்னார். உடனே நாங்கள் எல்லாரும் வீடியோ போட்டோம். இந்த மாதிரி எங்களுக்கு எல்லா இடத்துலையும் தடுத்து நிறுத்துறாங்க, எந்த மண்டபம் தரமாட்டுறாங்க. ஆனா இதே தானே தாவேக்காவும் சொல்லிட்டு இருந்தாங்க. தாவேக்கா பரப்புரைக்கு வந்து திமுக அலோவ் பண்ணல, பேசுறதுக்கு அலோவ் பண்ணலன்னு சொன்னாங்க. இப்ப அதே தான் நீங்க சொல்ற மாதிரி இருக்கு. இப்போ திருச்சியில ஒரு கூட்டம் நடந்துச்சுல, அப்போ வந்து யார் கவர்மெண்ட்? தாவேக்கா தான். அங்க வெள்ள வாசல்ல இன்னும் ஒரு 10 பேர் என்ன சொன்னாங்க, திமுக அராஜகம் மொழிக, திமுக அராஜகம் மொழிகன்னு கத்துனாங்க. அவங்களுக்கு அது பழகிடுச்சுங்க, பழைய தூக்கி யார் மேலே போடுறது. இப்போ நாங்கள் வந்து டிவிகே கவர்மெண்ட்டு, இப்போ நாங்கள் வந்து டிஎம்கே ஜென்சி டிஎம்கே நடத்த போனால் எங்களுக்கு பர்மிஷன் கிடைக்க மாட்டேங்குது. கடைசியாக நாங்கள் திமுக அறிவாலயத்துக்கு போனால் எல்லாராலும் முடிஞ்ச ஒரு வீடியோ போட்டோம். தன்னெழுச்சிய ஒரு 1300க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், முதல் தலைமுறை அரசியல்வாதிகள் அவங்க சொல்ல முடியாது. அவங்கள வந்து டாக்டர்ஸ் இருக்காங்க, லாயர்ஸ் இருக்காங்க, ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அவங்க ஃபேமிலிஸாக வந்தாங்க. அவங்க ஃபேமிலி எல்லாரையும் கூப்பிட்டுட்டு, சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி கூப்பிட்டு, 1 வயசு குழந்தையா இருந்தாலும் கூப்பிட்டு எல்லாருமே வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க எல்லாம் கேதர் வந்து எழுச்சியா இருந்துச்சு. நாங்கள் முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து, இது தமிழ்நாடு, நம்ம முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடணும்னு சொல்லும் போதே அவங்க எல்லார் மத்தியிலும் ஒரு எழுச்சி தென்பட்டுருது. ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஒரு தமிழ்தாய் வாழ்த்தா ஐயோ நிற்கணுமா அப்படின்னு நிற்கிறவங்க மத்தியில் தமிழ்தாய் வாழ்த்து பாடணும் ஏஞ்சி நின்றுன்னு சொல்றப்ப அவங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வருது பாருங்க. இந்த 10 நாட்கள் இந்த கவர்மெண்ட்டோட சாதனை அதுதான் சொல்லுவேன் நான். சாதாரணமாக வந்து எல்லா இடத்துலையும் முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடுவோம். ஆனால் அந்த தமிழ்தாய் வாழ்த்து அவமதிக்கப்பட்டு 3வது இடத்துல பாடப்படுது. அப்போது அதை நாங்கள் திருப்பி கொண்டு வந்தேன்னா ஒரு எழுச்சி. நாங்கள் எல்லோரும் பேசும்போது ஒரு அவ்வளோ எழுச்சி. இந்த இயக்கத்தை பற்றி பேசும்போதும் சரி, இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசை விமர்சிக்கும் போதும் சரி, சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை பற்றி பேசும்போதும் சரி, எல்லாரும் மத்தியிலையும் அவங்களுக்கு ஒரு எழுச்சி இருந்துச்சு. நல்லா கற்றுனாங்க, ரிசீவ் பண்ணாங்க. நம்மளோட சட்டத்துறை வந்து கடைசியில் நமக்கு ஒரு அஷ்யூரிட்டி கொடுத்தாங்க. நீங்கள் வந்து கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு 3த்தையும் கடைப்பிடிக்கும் பட்சத்தில், இது 3த்தையும் கடைப்பிடித்து இந்த அரசை வந்து கண்ணியமாக விமர்சிக்கும் பட்சத்தில் உங்கள் கூட வந்து எப்பவுமே நாங்கள் துணையாக இருப்போம். எந்த நிலைமையிலும் நீங்கள் வந்து அரசு பேச்சுரிமைக்கு ஆதரவாக நாங்கள் இருப்போம் அப்படின்னு ஒரு அஷூரன்ஸை கொடுத்தாங்க. எங்களுக்கே தெரியாமல் டிஆர்பி சார் வந்து கூட்டத்தோட கூட்டமாக உட்காந்துருக்காரு. அப்புறம் அந்த க்ரௌட் அவரை ரெகக்னைஸ் பண்ணி பார்த்தோன்னே தான் நாங்கள் அவர் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டோம். தாவேக்காவை சார்ந்த அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவில் முதியோர் இல்லமா இருந்த அமைச்சரவை இப்போ இளைஞர்கள் இல்லமா மாறி இருக்குன்னு ஒரு அமைச்சர் விமர்சனம் பண்ணியிருந்தாரு. திமுகவை தான் முதியோர் இல்லம்னு சொல்லியிருந்தாரு. இளைஞர்களோட ஓட்டையும் இளைஞர்களோட அட்டென்ஷனையும் கவர்றதுக்கு மிஸ் பண்ணிடுச்சா திமுக? இளைஞர்கள் திமுக மிஸ் பண்ணிட்டாங்க. இளைஞர்களை பொறுத்தவரை அவங்களுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள், நானும் இளைஞர்களாக சொல்கிறேன், என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் பழகிறவங்க எல்லாருமே சொல்கிறப்ப, சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப் அமைஞ்சிருச்சு. திராவிட முன்னேற்ற தொடக்க காலகட்டத்தில் கல்வி உரிமைகளுக்காக எவ்வளோ போராடி இருக்காங்க. இந்த கல்வின்றது இவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக, இப்போ நான் முதல்வன் ஸ்கீம்னா நமக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக நம்ம எடுத்துக்கலாம். எந்த ஒரு கோர்ஸ் படிக்கணுன்றது, நமக்கு எந்த விஷயத்தில் டெக்னிக்காலிட்டிஸ் வேணுன்றது நான் முதல்வன் ஸ்கீம். அந்த கோர்ஸை நம்ம வெளியில் படிக்கிறப்ப, யூடமி, ஸ்கில் ஷேர் அதெல்லாம் படிக்கிறப்ப நமக்கு அதுக்கு ஒரு 20,000 கிட்ட செலவாகுதுன்னா, நான் முதல்வன்ல அந்த கோர்ஸ் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிது. அது மூலயமா ஐஏஎஸ் ஆஃபீஸர்களை உருவாக்கி காமிச்சிருக்கோம் இந்த அரசு. அப்போது வந்து நமக்கு வைட் ரேஞ்ச் ஆஃப் எல்லாமே கிடச்சிருது. அதனால் வந்து ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்துருக்கலாம். அந்த மாற்றத்தின் மூலியமாக அவங்க எல்லாருமே விசில் சின்னத்துக்கு ஆதரிச்சிருக்கலாம். அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அம்மாவாக இருக்கட்டும், அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட அவங்க விரும்பின நடிகர், அவங்க ரசித்த நடிகர், சின்ன வயசுலேருந்து தேட்டரில் போய் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தவர் வந்து கேட்குறாருன்னு சொல்கிறதுக்காக ஓட்டு போட சொல்லியிருக்கலாம். அதனால் ஓட்டு போட்டிருப்பாங்க.
அவர்களை வந்து நம்ம தரைக்குறைவா பேசி அவங்களுக்கு அது அறிவில்லை மூளைலாம் போட்டாங்க அப்படிலாம் நம்ம சொல்ல போறதில்லை. அவங்களும் அது கூடிய சீக்கிரம் ரியலைஸ் பண்ணுவாங்க யார் இதெல்லாம் உருவாக்குனா, யார் சென்னைக்கு முதல்ல ஐடி பார்க் கொண்டு வந்தா, டைடல் பார்க் யார் கொண்டு வந்தா, இந்த கத்திப்பாலா மேம்பாலம், இந்த அண்ணா மேம்பாலம்லாம் யார் கட்டி இந்த சென்னையோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி கொடுத்தா, இந்த சென்னை இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்டாக இருக்கிறதுனால தான் நம்ம பெங்களூருக்கும் ஹைதராபாத்துக்கும் போகாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க சென்னையிலே இருந்து வேலை செஞ்சு சம்பாதிக்கிறோம்ன்றத கூடிய சீக்கிரம் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்ட இளைஞர்களே ரியலைஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்களே அவங்க அம்மா அப்பா கிட்ட அவங்களே சொல்லுவாங்க அடுத்த எலெக்ஷனில், ஆமாம் போன முறை நான் தப்பான முடிவு எடுத்துட்டேன், இந்த முறை நானே சொல்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சி மீண்டும் வர வேண்டும், அதுக்காக எல்லாருமே உதயசூரியனில் ஓட்டு போன அந்த இளைஞர்களே சொல்லுவாங்க. அது ரியலைசேஷன் டைம் தேவை. பிஜேபியோட பி டீம் தான் தாவேக்கான ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. திமுகவுமே தொடர்ச்சி அதை வச்சுட்டு வராங்க. இது உண்மைதானா? நம்ம யாருமே ஏ டீம் பி டீம் நம்ம சொல்ல போறது இல்லை. நம்மளை பார்த்து அவங்க எல்லாரும் பி டீம்ன்றாங்க. அரசியலே இப்போ எப்படி மாறிடுச்சுன்னா, எல்லா கூட்டணி கட்சியும் போனோடனே நீ பிஜேபி பி டீம், நீ பிஜேபி பி டீம், நீ பிஜேபி பி டீம் அவங்கவுங்க மாற்றி மாற்றி சொல்லிக்கிறாங்க. இந்த பிஜேபி பி டீம் ஏ டீம் சொல்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் ஒன்னே சொல்கிறேன், இப்போ இருக்கக்கூடிய கட்சிகள்லே கொள்கை உறுதியோட தேர்தலுக்கு முன்னாடி ஒரே நிலைப்பாடு, தேர்தலுக்கு அப்புறம் ஒரே நிலைப்பாடாக இருக்கக்கூடிய கட்சி திமுகவை மட்டும் தான் நான் பார்க்குறேன். வேற எந்த கட்சியும் நான் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி வந்து தாவேக்காவை பார்த்து அவங்க அன்டெஸ்டட் பவர், அவங்க மேலே அவ்வளோ விமர்சனத்தை வச்ச காங்கிரஸ் அவங்க கூட போயிட்டாங்க. அவங்க வந்து ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைன்னு சொன்னவங்களும் இப்போ அவங்க கூட கூட்டணியில் இருக்கிறாங்க. அதனால வந்து தேர்தலுக்கு முன்னாடி ஒரு நிலைப்பாடு, இப்போ ஒரு நிலைப்பாடு, சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நிலைப்பாடை மாற்றிக்காம இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். இப்போ கூட அதே கொள்கை நிலைப்பாடு இருக்குது. ஏன்னு சொன்னால் ஆளுநர் வந்து இழுத்தடிக்கிறாரு இவங்களை, விஜய் அவர்களை பதவியேற்க விடாம. அந்த நேரத்தில் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள்லாம் எழுதுறாங்க, கட்சிக்காரெல்லாம் எழுதுறாங்க, ஆமா அவரை வந்து ஆளுநர் வந்து இவங்கெல்லாம் அலக்கடிக்கிறது தப்பு. டிவிகே காரனே அமைதியா இருக்கிறாங்க, என்ன பேசுது ஏது பேசுன்னு தெரியாம. திமுக காரங்க ஆன்லைன்ல எழுதுறாங்க, ஆளுநர் வந்து விஜய் அவர்களை இவ்வளவு அலக்கடிக்கிறது எங்களுக்கு பாவமா இருக்குது, சீக்கிரம் அவரை கூட்டு பதவியேற்க அப்படி இப்படின்னு. ஸோ எங்களோட கொள்கை இதுதான், மாநில சுயாட்சிக்காக போரிடுறது, மொழி உரிமையை காப்பாத்துறது, நம்மளுடைய சமூகத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வை நீக்கிறது. அதுக்காக தான் அரசியல் பண்றோமே தவிர ஆட்சி அதிகாரத்தை தக்க வச்சுக்கணுன்ற ஒரு அரசியல் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் கிடையாது. ஆட்சி இருந்தா தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையை கொண்டு போவோம், ஆட்சி இல்லைன்னா தமிழ்நாடு உரிமைகளுக்காக போராடுவோம். ரொம்ப நன்றி, எங்களுக்காக இவ்வளவு பொறுமையாகவும் அழகாகவும் தெளிவாகவும் பதில் சொன்னீங்க. நன்றி. நன்றி.